நார்மல் ஏர் ஃபில்டர் தான் உங்க பைக்குக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. பிரிண்ட் ஏர் ஃபில்டர் வந்து கொண்டு வந்திருக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணணும், வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீடே கிடையாதுங்க. ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஏர் ஃபில்டருங்க. ஸோ இந்த ஏர் ஃபில்டர் பத்தி நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஸ்ப்ரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இவங்க வந்து அஃபிஷியல் டுகாட்டியோட சப்ளையர், ப்ளஸ் இது வந்து ஒரு இம்போர்ட்டட் ஏர் ஃபில்டர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஃபில்டர்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஸ்டாக் ஃபில்டர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து காட்டன் கேஜ் ஃபில்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஃபில்டர்ஸ், நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸ்டாக் ஃபில்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஏர் ஃபில்டர் கழட்டிட்டு புது ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ். ஃபோம் ஃபில்டர்ஸ் வந்து நீங்க ஃபோம் மாற்றணும், ஒரு வாட்டியும் ஃபோமை வாஷ் பண்ணிட்டு ஃபோம் மாற்றணும். காட்டன் ஃபில்டர்ஸ் நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்ரி 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி அதை வாஷ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணும். இந்த ஏர் ஃபில்டர்ஸ் வந்து எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸோ 3000 கிலோமீட்டர்ஸோ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேணாம், ரீசார்ஜ் பண்ண வேணாம். இது வந்து ஜஸ்ட் ஏர் ட்ரை பண்ணா போதும். டீப் கிளீனிங் வேணும்னா நார்மல் டிட்டர்ஜென்ட்ஸ் வச்சு நீங்க இதை கிளீன் பண்ணிக்கலாம். இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப 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 மினிமல், கிட்டத்தட்ட நம்ம ஜீரோ மெயின்டெனன்ஸ் கூட சொல்லலாம். இதுல அதுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட். ஸோ கம்பேர்ட் டு அதர் ஏர் ஃபில்டர்ஸ் இவங்களோட மைக்ரான் ரேஷியோஸ், ஏர் ஃப்ளோ இன்டேக் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால ஸோ இவங்களது வந்து அந்த ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் ஃபில்டர்ஸை விட ஃபார் மோர் பர்ஃபார்மன்ஸ், மோர் பவர்னே நம்ம சொல்லலாம். நான் 2 டெக்ஸ்சர்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஒயிட் டெக்ஸ்சர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் டெக்ஸ்சர். ஆரஞ்ச் டெக்ஸ்சர் வந்து யூஸ்வல் ரெகுலர் ஏர் ஃபில்டர்ஸ். ஒயிட் டெக்ஸ்சர்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் டர்ட் என்வாயர்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி இந்தியா லைக் கண்ட்ரீஸ்ல வந்து இதை பெரும்பாலுமே சஜஸ்ட் பண்றாங்க. இதுக்கும் ஒரு பிரைஸ் ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees டிஃபரன்ஸ் இருக்கும். பேட்டன்ட் டெக்னாலஜி. இவங்க வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணி அந்த பேப்பர்ஸை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஏர் ஃபில்டர்ஸ் நீங்க வாங்கும் போதே இதுக்குள்ள இவங்க என்ன டெஸ்ட் பண்ணாங்க, எந்தெந்த ஏர் ஃபில்டர்ஸோட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஏன் பேட்டன்ட் சொல்லிட்டு எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸ் பிளஸ் டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏர் ஃபில்டர்ஸ் இவங்களுக்கு ஒரு சீரிஸ் இருக்கு. ஸோ அந்த சீரிஸ் எல்லாமே இந்த பேம்ப்ளெட்ல இருக்கும். நீங்க ஒரு ஏர் ஃபில்டர்ஸ் வாங்கும் போது நீங்க பார்க்கலாம். இந்த ஏர் ஃபில்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6500 ஸ்டார்டிங், கோஸ் அப் டு 7500 இனிஷியல் ரேஞ்சஸ் இது. ஸோ இது என்னென்ன வண்டிக்கு இருக்குன்றத டீடைலா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல படிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா ஜே சீரிஸ் போது இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 வண்டிக்கு மேட்ச் ஆகும். லைக் மீட்டியோர், ரீபார்ன், ஹண்டர், கோவன் கிளாசிக். ஸோ அதே மாதிரி ஹிமாலயன் 450 சீரிஸ் போது நமக்கு கொரில்லாக்குமே இது செட் ஆகும். ஸோ இன்டர்செப்டார் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் 650, இன்டர்செப்டார் இதுக்கு எல்லாமே இருக்கும். அது தவிர்த்து சூப்பர் மீட்டியர்ஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த ஏர் ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வந்து இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர், நீங்க மெயின்டெனன்ஸ்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் லுக் பண்றீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் சஜஷன்ஸ்னே நம்ம சொல்லலாம். இந்த ஏர் ஃபில்டர் வந்து அட் அ காம்படேட்டிவ் பிரைஸ் இனிஷியல் லான்ச்சா நம்ம ஸ்டோர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்மளை அப்ரோச் பண்ணலாம். அட் எனி டைம் நம்ம ஸ்டோருக்கு டைரக்டா விசிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.